இன்றைக்கி லோடு ஏற்றுறோம். ஒரு 2.25 டன்னு ஏற்றுறோம். இன்னொரு 2.5 டன்னு கிடக்கு நம்மள்ட்ட. 2.25 டன்னு எல்லாமே 50 கிலோ சாக்கு, 60 கிலோ சாக்கு. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, 50 கிலோ சாக்கு கொஞ்சம் ஈஸியாக தூக்கி போடலாம். 60 கிலோ சாக்கு ரொம்ப கஷ்டம். நமக்கு ஈஸி தான், ட்ராவல்ஸ்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எல்லாரும் சொல்லுவாங்க தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு. இந்த டைலாக் அப்படியே மாற்றி சொல்லிக்கலாம். எங்கள் அண்ணனுடையான் படைக்கஞ்சான். எங்கள் அண்ணன் இல்லைன்னா அந்த சக்ஸஸ் நான் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபஸ்ட் நான் டெலிவரி பண்ண ஒரு 5 டன்னும் சரி, இப்போ நான் டெலிவரி இன்றைக்கி 2.25 டன்னும் பண்ண போகிறதும் சரி, ஃபுல் அண்ட் ஃபுல்லு எங்கள் அண்ணன் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. வண்டியில் லோடு ஏற்றுறதுலேருந்து அந்த மூட்டை ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே எங்கள் அண்ணன் தான். எனக்கு பெருசாக எந்த வேலையும் செய்ய தெரியாது. நம்ம ஆர்டர் எடுக்கிறது, அப்புறம் கஸ்டமர்கிட்ட பேசுகிறது, இது மட்டும் தான் எனக்கு தெரியும். இன்றைக்கி எடுத்துகிட்டு போன ஒரு 43 மூட்டையில் 22 மூட்டை வந்து ரதிமினா ட்ராவல்ஸ்லேயும், ஒரு 21 மூட்டை வந்து எம்எஸ்எஸ்லேயும். ரதிமிலாவில் போனால் டைரெக்டாக புக்கிங் போட்டுக்கலாம். எம்எஸ்எஸில் வந்து நம்மளோட ஆதார் கார்டை வச்சு ஒரு லெட்டர் வந்து எழுதி கொடுக்கணும். நான் வந்து மக்காசோளம் சேல் பண்ணுறேன், இவங்களுக்கு கொடுக்குறேன், இந்த ஊருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்கணும். அதுக்கப்புறம் புக்கிங் நம்பர்லாம் போட்டு மூட்டையை லாரி வந்துடும், டைரெக்டாக ஏற்றி விட்ருங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இங்கேயும் 21 மூட்டையை அவங்களோட ஹெல்ப்போடு ஏற்றி விட்டோம். உங்களுக்கும் இது போல் மக்காசோளம் வேணும்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கேஜி 22 ருபீஸ் தான். நல்ல குவாலிட்டியான சோளம் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.